லாஸ்ட்டாக எதில் விட்டுருப்பேன்னா இந்த கட்டாகிரி பையன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே இந்த சாக்ஷி பொண்ணு மறந்துட்டு அவனை ஏற்றுக்குது. ஸோ இவங்க 2 பேரும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவன் ஊருக்கு போகணுன்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்துட்டு போகணுமா, கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போக வேண்டியதானே, சரி உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணியான்ற மாதிரி கேட்கவும் இல்லை நான் இன்னும் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாக்ஷி சொல்கிறா நெக்ஸ்ட் டைம் நீ என்னை பார்க்கும்போது நான் வந்து காது குத்தி இருப்பேனே அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் வேணாம், வலிச்சா நீ தான் அழுவ அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லை நான் வந்து அழுகலாம் மாட்டேன், நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை கட்டாகிரி, அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்து ஒரு சாக்லேட்டை தரான், அதை வாங்கிட்டு குழந்த மாதிரி சாப்பிட்றா. ஸோ அதை பார்த்ததுமே சிரிக்கிறான். உடனே சாக்ஷி வந்துட்டு பாரு சார் சிரிக்கலாம் செய்கிறாரு, சரி இதோடய ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. அதோட காப்பி உடனே வந்துடும். ஸோ அதை பார்த்ததுமே இப்போ எதுக்கு நீ சிரிக்கவே இல்லை, இது பேர் சிரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்போ எதை பார்த்தான்னு தெரில, உனக்கும் அந்த ஷீனோவுக்கும் தான் அஃபேர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ வந்துட்டு என்னன்ற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, நம்ம எல்லாத்தையுமே நியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோம், ஷீனோட என்ன பண்ணியோ அது ஏன் கூட பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இப்படி கட்டாகிரி பையன் ஊருக்கு வந்துடுறான். ஊருக்கு வந்ததுமே இந்த கட்டாகிரி பையன் ஷீனோட வீட்டுக்கு போயிட்டு நான் இனிமேல் இங்கே வரவே மாட்டேன், இன்றைக்கி மட்டும் இல்லை எப்பயுமே வரமாட்டேன்ற மாதிரி வாசல்லே நின்று சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஷீனோ அவனோட கையை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துட்டு என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துட்டியா, அவளே உன்னை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பார்த்துக்கிறாளா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆமாம் பட் என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லவும் இல்லை நானாக தானே உன்னை இதில் இழுத்து விட்டேன், ஸோ நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பிச்சி விட்டுறா. இது நடக்கிற எல்லாத்தையுமே அந்த ஷீனோட ஹஸ்பண்ட் ஒரு சின்ன கேமரா வச்சுருப்பான். ஸோ அது மூலிமா பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நீ இனிமேல் அவன் கூட எதுவும் பண்ண மாட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஷீனோ வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கஃபேக்கு தான் போகிறா. எதுக்குன்னா அந்த ஷீனோட ஹஸ்பண்ட் வரான்றனால. ஸோ ஷீனோட ஹஸ்பண்டுமே அங்கே வந்துடுறாங்க. வந்ததுமே எதுக்கு இங்கே வர சொன்னன்ற மாதிரி கேட்கவும் இல்லாட்டினா நீங்கள் என்னோட அப்பார்ட்மெண்ட் கிட்ட எல்லாம் வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி நாங்கள் வரதுனால உனக்கு எதுவும் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கவும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. 2 பேருமே வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் சாக்ஷி உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பாயாமே வந்துட்டு அங்கே போயிட்டு உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நடந்துச்சான்ற மாதிரி கேட்கவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சாக்ஷி மண்டையாட்டுறா. ஸோ உடனே கத்த ஆரம்பிக்கிற பாத்தியா நான் சொன்னேன்ல அதனால தான் நீ காலிலேருந்து ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது கீபா சொல்கிறான் இங்கே பாரு உனக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது நீ கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமாண்டா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாமே அங்கேருந்து போயிடுறா. இப்போ சாக்ஷி வந்துட்டு கீபாட்ட போய் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கட்டுமான்ற மாதிரி கேட்கவும் அவனுமே வந்துட்டு சரி கேளுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து சாக்ஷி கேட்குற இந்த மாதிரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியுமா, இல்லை ஃபீலிங்ஸ் இல்லாமலேயும் அப்படி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவனுக்கு வந்துட்டு என்னடா திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. எனக்கு பிடிச்ச அந்த ஒரு பர்சன் கிட்ட மட்டும்தான் நான் அப்படி நடந்துப்பேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஒருவேளை ஃபீலிங்ஸ் இல்லாமல் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்கவும் அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் இவன் பேசுகிறது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுறாங்க. ஸோ கேட்டதுமே கீபா சூப்பராக பேசுகிற, நீ நல்லா யோசிச்சு பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி கை தட்டி அவனுக்கு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அப்படியே கிளாஸும் முடியுது. இவன் வந்து சாயங்காலம் போல் அந்த பஸ் ஸ்டாப்க்கு வந்து நிற்கிறா வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ அப்படி நிற்கும் போது அவளோட கையில் வந்துட்டு சாக்ஷியும் அந்த கட்டகிரி பையனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவளுக்கு அழுகழுகியாக வருது. தென் இப்படியே நம்ம கட்டகிரி பையனை பார்த்தோம்னா அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு எப்படிடா இருக்குது அடிபட்டுச்சுல அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த கென்டோ பையன் சொல்கிறான் உன்னை நினச்சி சுகாவாக தான் ரொம்பவே கவலைப்பட்டான்ற மாதிரி லாட்டுக்கு சொல்கிறான். அவன் வந்து பலார்னு ஒன்று வைக்கிறான் முதுகுலேயே. தென் அதுக்கப்புறம் இன்னொன்றுமே கேட்குறான் இப்போ உனக்கு தான் உடம்பு சரியாச்சுல, ஸோ இது உன்னோட ட்ரீட்டு, எங்கள் எல்லாத்துக்குமே சாப்பாடு வாங்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு மெனு எடுத்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த கிளப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ கட்டகிரி பையனும் சுகாவா மட்டும் தனியாக 2 பேசிகிட்டு இருக்காங்க. சரி உனக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கவும் நாங்கள் இன்னும் டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவளுக்கு சமஷாக்கு என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே இந்த கென்டோ பையன் வந்துட்டு 2 பேரும் என்ன பேசுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் உன் வேலை இல்லை வாயை மட்டும் போடான்ற மாதிரி சொல்லவும் அவனும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இன்னொரு கிளப்புக்கு போகலாமான்ற மாதிரி கூப்பிடவும் இவன் வந்துட்டு கட்டாகிரி பையன் சொல்கிறான் இல்லை நான் வரல நான் வீட்டுக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ வீட்டுக்கு வந்த கட்டாகிரி பையன் சாக்ஷி எதுவும்
எதுவும் லெட்டர் போட்டிருக்காளா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா லெட்டர் எதுவுமே வரல. ஸோ அவளுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும், நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்றனால பாபிக்கு எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவனுமே அதுக்கு பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே ஷீனோவும் அவளோட ஹஸ்பண்டும் வராங்க. ஸோ வரும்போதே ஷீனோ சொல்கிறா, வீட்டில் வந்து எந்த ஒரு ட்ரிங்க்ஸும் இல்லை, நம்ம வெளியே போய் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டே மாடிக்க போகிறாங்க. ஸோ இந்த கட்டகிரி பையன் ஷீனோ போகிறதவே பார்த்துட்டு இருக்கவும் சாக்ஷி கிட்ட பேசுகிறதவே மறந்துட்டான். தென் அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு சாக்ஷி அப்படின்ற மாதிரி கூப்பிடவும், அது யார் ஷீனோவா அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஸோ அதுக்காம ஆமாம் அவங்க இப்போ தான் வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் வந்துட்டு சரி நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு இன்னும் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி காலை கட் பண்ணுறா. அவனுமே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான் சாக்ஷி கூட பேசினதுக்கு. ஆனால் சாக்ஷி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறா. ஒரு வேளை இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே கவலைப்படுறா. இந்த பக்கம் ஷீனோட வீட்டில் பார்த்தோம்னா இவன் ட்ரிங்க்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனால் அவன் கரெக்டாக ஒரு பாட்டிலவே எடுத்து வச்சிடறான். ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. நீங்கள் உட்காருங்க, நான் வேணா உங்களுக்கு ட்ரிங்க் ஊற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இவனுமே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அப்போ ஒரு ரூமில் கேமரா வச்சுருப்பான் இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த ரூமில் நீ எதையோ மறைக்கிறியோ அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு துணி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ட்ரிங்க்கு கொட்டியிருக்கும். அப்போ சடனாக அவளோட ஹஸ்பண்ட் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லைட்டாக தள்ளிட்டு பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் அவனுக்கு சவுண்ட்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகைன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கட்டகிரி பையன் குளிச்சுட்டு அவனோட பெட்டில் உட்காரும்போது பக்கத்து வீட்டில் சவுண்ட் கேட்குது. ஸோ அதை கேட்டதுமே இவனும் ஷீனோவும் ஒன்றா இருந்த இன்சிடெண்ட்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அவன் அதை நினச்சி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் சாக்ஷி வந்துட்டு ஒன்றும் ஆகலை, எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இவளோட கனவுல வந்துட்டு அந்த கட்டகிரி பையனும் ஷீனோவும் தப்பு பண்ணுற மாதிரி வருது. ஸோ டக்குன்னு எழுந்துக்கிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் கட்டகிரி பையன் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், அந்த லெட்டர் எதுவும் வந்திருக்கான்னு. ஸோ லெட்டர் எதுவுமே வரலன்னொடனே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் ஷீனோ வந்துட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது குட் மார்னிங் அப்படின்னு விஷ் பண்ணுறா. அப்போ அவன் சேடாக இருக்கிறத பார்த்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போக பார்க்குறான். அப்போ அந்த இடத்துக்கு ஷீனோட ஹஸ்பண்ட் வராங்க. வந்ததுமே ஷீனோ கிட்டே இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி இருங்க நான் போய் உங்களுக்காக காஃபி போட்டு எட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மேலே போயிடறா. ஸோ அவர் வந்துட்டு கட்டகிரி பையனுக்கு குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிட்டு அவனுமே மேலே போயிடுறான். இந்த பக்கம் சாக்ஷி வந்துட்டு அவரோட குக்கிங் கிளப்புக்கு ஆள் சேர்க்கறதுக்காக ஒரு போர்டையும் நோட்டீஸ் பேப்பருமே பிடிச்சி நின்றுட்டுருக்கா. ஸோ பின்னாடி இருந்து இந்த கீபாவும் ஐஎம்ஏவும் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு, இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, என்னன்னு தெரில, இவளுக்கும் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், கீபா வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், உனக்கே தெரியாத போது அப்படின்ற மாதிரி சொல்லவும், உனக்கு தான் அவளை பிடிக்குமே அப்புறம் எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். யார் சொன்னா அப்படி அப்படின்னு இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். ஸோ டக்குன்னு திரும்பி பார்க்கவும் அவங்க 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. டே ஏன்டா கத்துன, எனக்கே தெரியாது, அதாவது எனக்கு தெரியக்கூடாத விஷயங்கள் கூட நடந்திருக்கும், அதை வந்து எனக்கு சொல்லவும் முடியாது, மற்றவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணி விசாரிக்கவும் முடியாது, நீயே போய் அவட்ட என்னன்னு கேளேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவ வந்து அவனை அனுப்பிச்சி விட்டுறா. இப்போ அந்த கீபா பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சாக்ஷிக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். நேற்று ஒரு கேள்வி கேட்டல, அது உன் பாய் ஃப்ரெண்டை நினச்சி தான் கேட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை அவனை பற்றி நான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு நீ இனிமேலும் அவன் கூட அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தனா நீ தான் கஷ்டப்படுவ, ஸோ அவனை பிரேக்கப் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லவும், இல்லை என்னால் அவனை பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஒரு கடத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்குன்னு அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. ஸோ டக்குன்னு இந்த கீபா பையன் அவளோட கையை பிடிச்சிருவான். ஸோ பிடிச்சதுமே அந்த நோட்டீஸ் பேப்பர்லாம் கீழே விழுந்துருது. என்ன சொன்னால், உனக்குன்னு அவன் மட்டும்தான் இருக்கானா, ஐ லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. என்னது என்னை பிடிச்சிருக்கா, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் ஐயாமே எல்லாருக்குமே உன்னை ரொம்பவே பிடிக்கும், நாங்கள் எல்லாருமே உனக்காக இருக்கோம், ஆனால் நீ என்னடானா உனக்கு அந்த கட்டகிரி பையன் மட்டும்தான் இருக்கான்ற மாதிரி பேசுகிற, அப்பெல்லாம் சொல்லாதன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் மாறுது. ஸோ டக்குன்னு அவளோட கையை விட்டுட்டு கீழே வந்து நோட்டீஸ் பேப்பர்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்போ அவளுக்கு சடனாக ஸ்டொமக் பெயின் வர மாதிரி இருக்குது. ஸோ பாத்ரூம் போகிறா, பார்த்தா பீரியட்ஸ் போல். ஸோ இதை வந்து கட்டகிரிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், ஏன்னா அவன் வந்து ஊருக்கு வரதா சொல்லியிருப்பான் போல். ஸோ அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர வேணான்ற மாதிரி சொல்லலான்னு பார்த்தா, எங்கே இதெல்லாம் சொல்லி அவனை டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, ஸோ அதை நான் முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருப்பா. இப்போ கட்டகிரியுமே அந்த மெசேஜை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான், இந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நம்ம மீட் பண்ணுற பிளான் கேன்சல் ஆயிடுச்சு, ஸோ நம்ம இன்னொரு நாள் பார்ப்போன்ற மாதிரி சொல்லவும், அவங்க வந்துட்டு ஏன்டா அப்படிலாம்
ஸ்கேம் பண்ணுறீங்க போங்கடா, எப்போ பார்த்தாலும் கேன்சல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த சுகாவா உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கிறா. ஸோ அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கென்டோ பையன் பக்கத்தில் வந்துட்டு உடனே நீ என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கை வைக்கிறான். கையேறான் நாய் தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி சரி தள்ளி போகிறேன், என் கூட ட்ரிங்க் பண்ண வரியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவளும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரலன்னு தான் சொல்லுவாள். அப்புறமா தான் கிளப்பில் இவனோட உட்காந்துருப்பா. இந்த 2 பேருமே கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு உன்ன மாதிரி பசங்களை சுத்தமாகவே பிடிக்காது, சரி எப்போ பார்த்தாலும் பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ இந்த கென்டோ பையன் சொல்கிறான் எனக்கான ஒரு பொண்ணு கிடச்சிட்டானா நான் கண்டிப்பாக எந்த பொண்ணு பின்னாடி சுற்றவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, அந்த அக்ரெசிவான ஆட்டிடியூடு தான், அதனாலேயே எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்குன்ற மாதிரி சொல்லவும் ஓ அப்போ என்ன லவ் பண்ணுறியன்ற மாதிரி கேட்கவும் இவன் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. அடுத்த ட்ரிங்கை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடவும் அவங்களுமே வந்து ட்ரிங்கை கொடுக்குறாங்க. அப்போ இந்த கென்டோ பையன் சரி கவலைப்படாத, காலைல வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணிட்டு அங்கனே மட்டையாயிரா சுகாவா. ஸோ அவளை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது இவள் டக்குன்னு கட்டாகிரி அப்படின்ற மாதிரி நேம வளருவா. ஸோ அதை கேட்டதுமே இந்த பையன் பேக் வாங்கிடுறான். இந்த பக்கம் கட்டாகிரியை பார்த்தோம்னா சாக்ஷிக்காக ஒரு சின்ன செயின் மாதிரி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது செம்மையாக மழை பெய்யுது. ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு அப்படியே சாக்ஷிக்கு கால் பண்ணுறான். சாக்ஷி நீங்கள் எப்போ வருவ, உன் அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வா, ஏன்னா நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு வந்து அந்த இதை தாங்கிக்க முடியல, சர்ப்ரைஸ்னாலே இவளால் தாங்க முடியாது போல. ஸோ சொல்லுங்கன்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சவும் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, நான் உங்களை நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவனும் வந்துட்டு நீ என்னை தாராளமாக நம்பலாம், ஸோ நான் உன்னை பார்க்கறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ டக்குன்னு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணுறான். இப்போ கட்டாகிரி ப்ரப்போஸ் பண்ணதுக்கு இவளுக்கு தாங்கவே முடியல. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, நீ கொஞ்சம் மாறுறன்னு எனக்கு தோணுது, அப்போனா ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, எப்போவுமே என் கூடவே இரு, எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குது கட்டாகிரி அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஷீனோ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திரும்பி பார்த்துட்டே வந்துட்டுருக்கா. ஸோ அப்படியே வீட்டுக்கு வர அவன் வந்து இப்போ இவளும் அவங்க ஹஸ்பண்டும் இப்போ பெரிய வீட்டில் தான் இருக்காங்க போல். ஸோ அங்கே வந்ததுமே காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீயும் அந்த கட்டாகிரி பையனும் க்ளோஸாக என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை ஏன் கேட்குறீங்க, இல்லை க்ளோஸ்னால் அந்த பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஸோ அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு இல்லை நீ எதுக்கு இனிமேல் அந்த வீட்டில் இருக்க போகிற, நம்மளுக்கு தான் எவ்வளோ பெரிய வீடு இருக்குல்ல, பேசாமல் அதோட கான்ட்ராக்டை முடிச்சுட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இல்லை அதோட கான்ட்ராக்ட் வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்குது, அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், ஸோ நாங்கள் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எதுக்கு உனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அப்படி அதில் என்னதான் இருக்குன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவளுமே வந்துட்டு இல்லை எனக்கு அதில் வந்து ஒன்றுமே இல்லைண்ணா, ஆனால் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவன் டக்குன்னு ஹேக் பண்ணி அகைன் இவகிட்ட வந்துட்டு அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்போ வந்து இவனுக்கு கால் வருது. அதை அட்டன் பண்ணதுமே சார் இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி இருக்கட்டும் நான் அதை நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். அப்போ டேபிள்ஸ்லாம் பார்த்தோம்னா இவன் வந்து அந்த ஃப்ளாட்டில் இருந்திருப்பா இல்லையா, அப்போ இவன் கூட ஹிடன் கேமரா வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பானே, அது மூலயமா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான். இப்போ ஷீனோட ஹஸ்பண்ட் மேலேக்கு போயிட்டு இருக்கும்போது கட்டாகிரியை பார்த்து குட் மார்னிங்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அவனுமே குட் மார்னிங் சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கட்டாகிரின்ற மாதிரி கூப்பிடவும் அவன் திரும்பி பார்க்குறான். என்ன வேணுன்ற மாதிரி கேட்கவும் என் ஒய்ஃப் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனுக்கு ஒன்றுமே புரியலையா, இதை கேளு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை ப்ளே பண்ணுறாரு. அதில் வந்து ஷீனோவும் கட்டாகிரியும் பேசிக்கிற மாதிரி இப்படி நம்ம 2 பேர் அஃபேரில் இருக்கிறது உன் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவ சொல்கிற என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ வந்து அந்த ஷீனோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பார்த்தியா என் ஒய்ஃப் என்ன சொல்கிறேன்னு, அவள் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்ருக்கா, எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லைன்னு நினச்சிட்ருக்கா, ஸோ அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் அவன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கா போல். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து இக்னோர் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் நீ வந்து இன்னொரு பொண்ணோட டேட் பண்ணுற, அதுவும் சீட் பண்ணிட்டு டேட் பண்ணுற, ஸோ அதனாலேயே நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. கட்டாகிரி வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவர் வந்துட்டு என் காலில் விழுந்து கெஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் வேறு வழி இல்லாமல் காலில் விழுகிறான். ஸோ விழுந்த ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் இவர் வந்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு போதும் கால்லெல்லாம் விழுக வேணாம், மற்றவங்கலாம் பார்க்குறாங்க, உனக்கு எம்பாரசிங்காக இருக்கும், அது பதிலாக எனக்கு 2 மில்லியன் கேஷாக கொடுத்துருன்ற மாதிரி சொல்லவும் இவன் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான். என்னப்பா அடுத்த முன்னாடி கூட நல்லா விளையாடுவீங்க, உங்களுக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அசால்ட்டாக போயிடுவீங்க, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட காசை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வாங்கிக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோடய அவனோட ரூமுக்கு போகிறான். இப்போ ஷீனோட வீட்டில் பார்த்தோம்னா அவன் வந்து ஹஸ்பண்டுக்காக காஃபியெல்லாம் மேக் பண்ணி கொடுத்துருப்பா போல். ஸோ அவன் வந்து குடிச்சிட்டு இப்படி தான் அவனுக்குலாம் காஃபி மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், யாருக்குன்ற மாதிரி கேட்குறா. அவன் வந்துட்டு கட்டகிரி பையனுக்குன்ற மாதிரி சொல்லவும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறா. நான் இத்தனை நாள் இதை பற்றி கேட்கவே இல்லை, ஆனால் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லைன்றனால தான் நீ அந்த அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லைங்க அப்படிலாம் இல்லை, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் மன்னிச்சிருங்க, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், நான் தான் அவனை வழுக்க டைமாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ இப்போ அவனை ப்ரொடெக்ட் வேறு பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கையை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, நான் வந்து நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே மறந்துடுறேன், உன்னை மன்னிக்கவும் செஞ்சிடுறேன், இனிமேல் இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கூடவே இவர் இருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இப்போ நம்ம கட்டகிரி சைடு பார்த்தோம்னா காலேஜ் விட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கலாம். அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு பாத்திரம் கழுவுறது, மாப் போடுறது, கூட்டி பெருக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்க்குறான். ஸோ இவன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது சாக்ஷிட்டு இருந்து தான். ஸோ அவன் வந்துட்டு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உன் கூட தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருப்பா. ஸோ அப்போ அவன் வேலையில் இருந்தனால அவனுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அப்படியே உள்ளே வச்சிடுறான். ஸோ அவன் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுமே சாக்ஷி ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அப்போ நீ அந்த ஷீனோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த லெட்டர் ஃபுல்லாக கிறுக்கி வச்சிட்ருக்கா. ஸோ அப்போ கண்ணு முழிச்சு பார்க்குறது எல்லாமே கனவு. பட் டக்குன்னு எழுந்திரிச்சு ஃபோனை பார்க்குற. அப்போ வந்து ரிப்ளை வந்திருக்கு. டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும், சரி நீ ஊருக்கு வா, ஆனால் நைட்டு நான் வேலை இருந்தனால உனக்கு ரிப்ளை பண்ண முடியாமல் போச்சு, சாரி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விட்ருக்கான். ஸோ இவனை நம்பலாமா வேணாமான்னு இவளுக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம கட்டகிரியை பார்த்தோம்னா கிளாஸ் முடிச்சு வெளியே வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பார்ட் டைம் ஜாப்பு, காலைல ஃபுல்லாக கிளாஸுன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல். ஸோ அவனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இதை வந்து சுகாவாவும் நோட் பண்ணிக்கிறா. ஸோ இப்போ கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது அந்த கென்டோ பையன் வாடா வெளியே போய் குடிப்போம் அப்படின்ற மாதிரி கட்டகிரியை கூப்பிடவும், அவன் வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லவும், ரொம்ப வேலைன்னு சுத்தாதன்னு சொல்லிட்டு கென்டோ வந்து கட்டகிரிக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். சாக்ஷி ஊர்லேருந்து வந்துட்டாப்புல. ஸோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக இவன் அங்கே போயிருக்கான். ஸோ அவளை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக கை காமிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரான். ஒரு கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவளுக்கு டெசர்ட்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருக்கான். அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு போல, ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஷீனோவும் அவளோட ஹஸ்பண்டும் வராங்க. வந்ததுமே அவர் வந்துட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து ஹாய் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு அவங்க பக்கத்துலேயே 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் கட்டகிரிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வா சாக்ஷி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்துட்டு விட மாட்டேங்கிறாரு. இருங்கப்பா நம்ம எல்லாரும் ஒன்றா பேசிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவங்க 2 பேருக்கு அங்கே இருக்கவே முடியல. ஸோ 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுமே கட்டகிரி சாக்ஷி கிட்ட சாரி என்னை மன்னிச்சிரு, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுதான் ஷீனோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி சாக்ஷி கேட்குறா. அவனும் ஆமான்ற மாதிரி மண்டையாட்டுறான். இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ கட்டகிரி பெட்டுக்கு மேலே இவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்க்கவும் சாக்ஷிக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா இவன் அனுப்பிச்சுட்ட லெட்டர்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்குது. ஆனால் அது ஒன்று கூட பிரிக்கவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குதுன்னு நினைக்கும்போது இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கட்டகிரி பையன் வரவும் அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறா. வச்சுட்டு அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறா. ஸோ அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். எதுக்குன்னா இன்றைக்கி வந்து சடனாக அவன் வந்தனால லீவ் போட முடியல அவனுக்கு. ஸோ மன்னிச்சிரு, நீ சடனாக வந்தனால என்னால் லீவ் போட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனுமே பரவாயில்ல நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வழி அனுப்பிச்சி விட்றா. அவன் வேலைக்கு போனதுமே இவன் வந்துட்டு ஷீனோட வீட்டுக்குள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு அஃபேர் வச்சுக்கிறதுக்கு அவனை கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஷீனோக்கு ஆன்சரே இல்லை. ஸோ அவள் வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிரு, நான் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அப்போ இந்த வீட்டையுமே காலி பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லவும், நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவேன், ஆனால் நான் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், உன்ன மாதிரி ஒரு லேடியை நான் பார்த்ததே இல்லை, நீ தான் ரொம்பவே ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. கட்டகிரி பையன் சாக்ஷியை வெளியே கூட்டு போகலான்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். அங்கே வா நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. இப்போ சாக்ஷியுமே அங்கே ரொம்பவே சேடாக தான் போயிருப்பான். அவன் மூஞ்சிலாம் ரொம்பவே வாடி போயிருக்கு. ஸோ அவளை கூட்டிகிட்டு ஒரு பிளேஸ் கூட்டு போயிருப்பான். ஸோ அங்கே போயிட்டு பார்த்தோம்னா அந்த வியூவே செம்மையாக இருக்குது. இவன் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இது உனக்கு பிடிக்குமே என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாங்கின அந்த செயினை கொடுக்குறான். அப்போ வந்து அவள் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கட்டாகிரியோட ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி ரொம்பவே டிலே பண்ணிட்டேன்.
இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஜாப்பனீஸ் ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக சாக்ஷி என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவள் அங்கேருந்து அழுதுகிட்டே போகும்போது அவளை போய் ஸ்டாப் பண்ணி ஏன் என்ன பிரேக்கப் பண்ணுறன்ற மாதிரி கட்டாகிரி பையன் கேட்குறான். அதுக்கு அவளுமே வந்துட்டு, நீ வந்து ஒரு கல்யாணமான பொண்ணோட சேர்ந்து சீட் பண்ணியிருக்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னால் உன்னை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் இங்கேனே முடிச்சுக்கிடுவோம், இதனால உன்னோட மெமரிஸ்க்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடா. கட்டகிரிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அவனுமே அப்படியே வீட்டுக்கு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா கட்டகிரி பையன் உட்காந்துட்டு அந்த பேமெண்ட் தர வேண்டிய டாக்குமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. அந்த கென்டோ பையன் கேட்குறான், என்ன பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து பிரேக்கப் பண்ண விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டதுக்கப்புறம், ஓ உன் கேர்ள் ஃப்ரெண்டை மறக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ பார்ட் டைம் ஜாப்பில் அதிகமாக வேலை பார்க்குறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போகும்போது அந்த பேப்பர்லாம் கீழே விழுந்துருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது இந்த கென்டோ பையன் அந்த செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு அந்த ஹெட்டிங்கை பார்த்துடுறான். அவன் பார்க்குறத கட்டகிரி பையன் பார்த்ததுமே அந்த செட்டில்மெண்ட் பேப்பரை வாங்கிடுறான். ஸோ வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ கென்டோ பையன் இருக்கான் இல்லையா, அவன் போய் சுகாவா கிட்ட அவன் கையில் செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட் இருந்ததா பார்த்தேன், ஸோ அதுக்காக தான் அவன் பார்ட் டைம் ஜாப்பில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான் போல், நிறைய வேலை பார்க்குறான், நான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குது, அங்கே போய் வேலை பார்த்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு நிறைய காசு கிடைக்குன்ற மாதிரி சொல்லும்போது கட்டாகிரி வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிவ் பண்ணலாம், அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். இப்போ நம்ம கட்டாகிரியை பார்த்தோம்னா வேலை எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ அவன் கூட இன்னொருத்தன் வரான். அவன் வந்து இவன் கூட தான் வேலை பார்க்குறான் போல். ஸோ அவன்ட்டு சொல்கிறான், நீ எதுக்கு இந்த கடையிலேருந்து கஷ்டப்படுற, எனக்கு ஒரு கடை தெரியும், அங்கே போயிட்டு நீ இந்த ஹோஸ்ட் வேலை மாதிரி தான் பார்க்கணும், ஏன்னா நீ வந்து பார்க்க நல்லா இருக்க. ஹோஸ்ட் வேலைன்னா என்னென்னா, கடைக்கு வெளியே நின்று இங்கே கடைக்கு வாங்க, இங்கே வந்து இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை. ஸோ வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்து அப்படியே எதுவும் சொல்லவே இல்லை, அமைதியாகவே இருக்கான். அப்போ அங்கே சுகாபா வர, அவள் வந்துட்டு இவனை ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறா. அங்கே கூப்பிட்டு போயிட்டு இவனுக்கு ஒரு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி தரா. நீ சாப்பிடு, எனக்கு தெரியும் நீ காலேருந்து சாப்பிட்டுக்க மாட்டேன்னு, உன்னை பார்க்கவே வீக்காக இருக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, பார்ட் டைம் ஜாப்பை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வை அப்படின்னு நம்மளாம் சொல்லும்போது அப்போ கட்டகிரி பையன் சொல்கிறான், எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சாக்ஷி போனதுலேருந்து அப்படின்னு நம்மளாம் சொல்லும்போது, அப்போ நீ உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, ஏன்னா ஒருத்தவங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்களோட அருமையே நம்மளுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு இவன் வந்துட்டு கேட்குறான், உனக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஹை ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு ஒன் சைட் லவ் இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு அப்போல்லாம் ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும், பட் போக போக எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, அதே மாதிரி உன்னோட பெயினும் ஹீல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவனுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ கட்டகிரியை பார்த்தோம்னா சாக்ஷி எழுதி அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அது பார்க்க பார்க்க அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவன் வந்து ரொம்பவே கேரிங்காக லவபிளாக எழுதி அனுப்பிச்சிருப்பா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. இந்த பையன் இன்னுமே லெட்டர் படிச்சுட்டு தான் இருக்கான். இப்போ எவ்வளோ லெட்டர் இருந்துருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு போய் அவனோட ரைட்டிங் டேபிளில் உட்காந்துட்டு சாக்ஷிக்காக ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறான். டியர் சாக்ஷி, என்ன பண்ணுற, எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் எழுதிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ நம்ம ஷீனோட வீட்டில் பார்த்தோம்னா அவன் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கா வீட்டை. ஸோ இப்போ அவளோட ஹஸ்பண்ட் வந்து கால் வருது. ஸோ அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே போய் எடுத்துகிட்டு ட்ரை க்ளீனிங்கில் கொடுத்துரு, அண்ட் அதுக்கப்புறம் நீ எப்போ அந்த வீட்டை காலி பண்ண போகிற அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த வீக்கெண்டில் முடிச்சிருவேன், இன்னும் ஃபர்னிச்சர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனுமே சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்போ ஷீனோ கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது யாரோ அவளை கூப்பிட்றாங்க. ஸோ திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு நீங்கள் தான் ஷீனோவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுமே ஆமான்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவங்க வந்துட்டு, நான் தான் உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அண்ட் உங்களை கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது இதோட 3 வருஷம் ஆச்சு, உங்களை பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு அது ஒன்றும் லாங்காகவே தெரியல, ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றியே தான் பேசுவார், அப்படி ஒரு ஹஸ்பண்டை நான் பார்த்ததே இல்லை, பிஸ்னஸ் ட்ரிப் போனாலுமே எப்போனா என் ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதை எல்லாத்தையுமே கேட்டு பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவர் சொன்னது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறா. எதுக்குன்னா அந்த ட்ரை கிளீனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ அப்போ எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஷர்ட்டில் வந்துட்டு இந்த செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்டும் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் இருக்குது. அதை எடுத்து பார்த்ததுமே அவளுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ கட்டகிரி பையன் ஒரு 2-3 நாளாக காலேஜுக்கு போகாமல் இருந்திருப்பான் போல். ஸோ சுகாவாவும் கென்டோவும் அவனை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வரும்போது கதவை தட்டி தட்டி பார்க்குறாங்க. அவன் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறான். அவன் உள்ளதான் இருக்கான்னு இந்த கென்டோ பையனுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அவன் வந்துட்டு அந்த பில்டிங்கோட பேக் சைடுக்கு ஓடி போகிறான். சுகாவாவும் பின்னாடியே போகிறா. போயிட்டு கட்டகிரி பையிலே வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று அவன் ஜன்னல்
ஜன்னலை பார்த்து கத்திட்டு இருக்கிறான். சுகாவா வந்துட்டு திட்டுறா, டே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க போதுடா, அமைதியாக இருடான்ற மாதிரி சொல்லும் போது இவன் ரொம்ப நேரமாக கத்திட்டே இருக்கவும் அந்த கட்டைகிரி பையனும் எட்டி பார்த்துடுறான். ஒரு வழியாக கட்டைகிரி பையில வந்துட்டு பேசி சமாளித்து காலேஜுக்கு கூட்டு வராங்க. ஸோ அவனுமே உட்காந்து படித்து முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் அங்கே தான் அவன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ சுகாவா வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிறான். அப்போ வந்து கட்டைகிரி பையன் திரும்பிட்டு, கவலைப்படாத, இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறதா இல்லை, அண்ட் உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். அவளுமே வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ கட்டகிரி பையன் வீட்டுக்கு போகும்போது அவனோட நியூஸ் பேப்பர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது சாரி அது என்ன பாக்ஸ்ன்னு எனக்கு தெரியல, அதான் அப்படி சொல்லிட்டேன். அந்த நியூஸ் பேப்பர் அந்த லெட்டர்லாம் வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அதை எடுக்கும்போது அதில் ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறான். அதை வந்து சாக்ஷி தான் அனுப்பிச்சி வச்சுருக்கா. இது வந்து லாஸ்ட் லெட்டரு, இதுக்கப்புறம் வராது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாக்ஷி தான் ஞாபகத்துக்கு வரா. இப்போ அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண போகிறான். பட் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி அவனால் படிக்கவே முடியல. ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷீனோ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட காசு கேட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவன் வந்துட்டு ஆமாம் கேட்டார், ஆனால் இதெல்லாமே நான் பண்ண தப்புக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, இந்த தப்பு நானும் தான் பண்ணேன், ஸோ இதை வந்து நான் கட்டிக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவன் வந்துட்டு இல்லை, இந்த தப்பு நானும் சேர்ந்து பண்ணனால இதை வந்து எனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன், ஸோ ப்ளீஸ் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லவும் அவளுமே வந்துட்டு சரி, பட் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சாரியாவது கேட்கணுன்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு இல்லை, எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும் அவன் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மாதிரி காட்டுறாங்க. ஷீனோ வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாமான்ற மாதிரி கேட்கவும் அவனுமே வந்துட்டு சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹாலுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனதுக்கப்புறம் ஷீனோ அவளோட ஃப்ளாட்டில் இருந்து அந்த ஹிடன் கேமராவை எடுத்துகிட்டு வந்து வைக்கவும் அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அக்ரிமெண்ட் பேப்பருமே காட்டுறா. என்னது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளே பாய் மாதிரி இருந்தேன், டெய்லியும் 3 பேர் கூட டேட்டுக்கு போவேன், ஆனால் வந்துட்டு கடைசியில் எனக்காக யாருமே இல்லைன்ற போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய ஃபீலிங்ஸை வந்து யார் கூடயாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நீ நல்லா சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருந்தேன், ஆனால் போக போக உன்னோட ஸ்மைல்லாம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய ஃபீலிங்ஸுமே என்னால் வெளிப்படுத்த முடியலை. எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு, நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவேனோ அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் நீ வந்து தனியாக ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு போக போகிறேன்ற மாதிரி சொல்லவும் அது எனக்கு ரொம்பவே பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீ என்னை விட்டுட்டு போக போறியோன்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு அந்த ஹிடன் கேமராலாம் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்குறான். ஸோ அவளுக்கு அதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் என்கிட்ட அதை ஏன் நீங்கள் காட்டவே இல்லைன்ற மாதிரி. ஸோ அழுதுகிட்டே சோஃபாவில் போய் உட்காந்துட்டு அவளோட சைடு பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சுற்றிட்டே இருப்பீங்க, என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே லோன்லியாக ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்ச நாள் தனியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டை புக் பண்ணேன். ஆனால் நான் அதுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும்போது கூட நீங்கள் என்னை தடுக்கவே இல்லை, என் மேலே கோவப்படவும் இல்லை. அதனாலேயே எனக்கு வந்துட்டு உங்களுக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அந்த கட்டகிரி பையன்கிட்ட காமிச்சிட்டேன். தயவு செஞ்சு நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே மன்னிச்சு ஏற்றுக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ஸோ அவனுமே வந்துட்டு பேக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு சரி நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னால இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் அந்த மாதிரிலாம் நடக்காது, நம்ம ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்குமே ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ 2 பேருமே ஹாப்பியாக ஒன்றாயிட்டாங்க. இப்போ நம்ம சாக்ஷி சைடு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஐயாமே வந்துட்டு என்னடி காஃபி வாங்கிட்டு வராமல் வந்திருக்கா, சரி இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது திரும்பி பார்த்துட்டே போயிட்டுருக்கா. ஐயாமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த கீபா பையன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். சரி நீ எதுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டு சிரிச்சிட்ருக்க, என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இவன் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். நான் அவன் வந்துட்டு விடாமல் கேட்கவும் உனக்கு தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியும்ல, ஸோ நான் வந்து கட்டாக்கிரியாக பிரேக்கப் பண்ணிட்டேன், ஆனால் இதை பற்றி ஐயாமை கிட்ட மட்டும் சொல்லாத, அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவா, என்னை கம்ஃபர்ட் பண்ண வரும்போது நான் ரொம்பவே அழுதுருவேன், ஏன்னா இப்போ தான் வந்துட்டு என்னோடய ஃபீலிங்ஸாக கண்ட்ரோல் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவகிட்ட சொல்லிடாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இந்த ஐயாமை பொண்ணு வந்துட்டு காஃபி வாங்க போகாமல் பின்னாடி நின்று இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சாக்ஷியை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறா. ஸோ சாக்ஷியுமே வந்துட்டு ரொம்பவே கத்தி அழுக ஆரம்பிக்கவும் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம சாக்ஷி
சாக்ஷியும் கீபாவும் காலேஜ் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல நானும் கட்டாகிரியும் ஒன்றா நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் பற்றி பேச ஆரம்பிக்கிறா சாக்ஷி. ஸோ அப்போ வந்து கீபா பையன் சொல்கிறேன், வீட்டை கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் வந்துட்டு மறைஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் என் மெமரிஸ்லாம் போகிறதுக்குள்ளே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவன் மட்டும் ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே போய் பார்த்தோம்னா ஒரு டம்மில் வந்து நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இவன் வந்து நின்று லெட்டர் படிச்சுட்டு இருக்கா. அதாவது இந்த கட்டாகிரி பையன் சீட்டிங் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் லெட்டரே அனுப்பிச்சிருக்க மாட்டா இல்லையா, ஆனால் அவள் எழுதிட்டு இருந்திருப்பா. பட் அதை சென்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கவும் இவளுக்கு அதை நினச்சி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றனால இவன் வந்து அதை எல்லாத்தையுமே கடைசியாக ஒரு வாட்டி படிச்சுட்டு அதை அப்படியே எரிச்சிடுறா. ஸோ உன்னோட மெமரிஸுக்குலாம் ரொம்பவே தேங்க்யூ, பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு அங்கேருந்து வந்துடுறா. இப்போ கட்டாகிரி பையனை பார்த்தோம்னா அவனுக்கு எங்கே பார்த்தாலும் சாக்ஷி இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கே சுகாவா வரா. வந்துட்டு என்னடா தம்பி ரெஸ்டெல்லாம் எடுத்தியான்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லை நான் வேலைக்கு போனேன், எதுக்குன்னா என்னால் வந்து முடியலை, எனக்கு எங்கே பார்த்தாலும் சாக்ஷி இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக வேலைக்கு போனால் அங்கேயுமே எனக்கு அப்படி தான் இருக்குது, என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கடைசியாக சாக்ஷி கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, ஆனால் அதை படிக்க விருப்பமே இல்லை, ஏன்னா அதை மட்டும் படிச்சிட்டேன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே முடிஞ்சு போயிடும், எனக்கு அதை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு நம்மளாம் புலம்பிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எனக்கு முன்னாடி அவள் லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டே இருப்பா, அதை படிப்பேனே தவிர அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணதே இல்லை. கொஞ்ச நாளாக அதை படிக்கிறதுமே ஸ்டாப் பண்ணிட்டேன், ஏன்னா நான் ஷீனு வந்ததுக்கப்புறம் அவளோடய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சாக்ஷி ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சுகாவாவும் முடிஞ்ச அளவுக்கு இவனை கம்ஃபோர்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவனால் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ சுகாவா எழுந்து நின்றுட்டு ஒன்று ஓடு இல்லைனா ஸ்விம் பண்ணு, அப்போ தான் உன்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுன்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே அந்த ஸ்விம்மிங் பூலுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு நடந்தது எல்லாமே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அவன் மண்டைக்குள்ளே. அதாவது நம்மளோட ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையுமே அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம கட்டாகிரி பையன் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படி அதில் என்ன இருக்குன்னா, நம்ம சாக்ஷி ஒன் டே ஃபுல்லாக என்ன நடந்திருக்கோ அதை எழுதியிருக்கா. அதாவது அவளோட ஹாப்பி மூமெண்ட்ஸ், எனக்கு நான் எங்கள் அப்பா கூட வெளியே போனேன், எங்கள் அப்பா அது வாங்கி கொடுத்தாரு, என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லிட்டு நிறைய எழுதி வச்சுருக்கா. ஸோ எழுதி முடிச்சுட்டு என்னோடய லைஃப் ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு, ஸோ நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டா. ஸோ அதை பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அழுதுகிட்டே சாக்ஷி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம கட்டாகிரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இப்போ அவன் வேலைக்கு போயிட்டு மாதம் மாதம் ஷீனோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுப்பான். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி, அதாவது இப்போ கடன்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கோம். ஷீனோட ஹஸ்பண்டும் கட்டாகிரியும் ஒரு இடத்துல மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அப்படி மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட்டாகிரி பையன் அவன் கொடுக்க வேண்டிய லாஸ்ட் பேமெண்ட்டுமே கொடுத்துருப்பான். இப்போ ஒரு 4 years பேக் காட்டுறாங்க. அதில் வந்து ஷீனோட ஹஸ்பண்டும் கட்டாகிரியை மீட் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. அப்போ வந்து ஷீனோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி நான் உனக்கு 2 million சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை வந்து 1 million மாற்றிப்போம், ஏன்னா இல்லை என்னோடய ஒய்ஃபும் தப்பு பண்ணியிருக்கா, ஸோ அதுக்காக நான் உனக்கு வந்து 1 million மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் அது வரைக்கும் இது உன்னோட கழுத்தில் லாக் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு லாக் போட்டு செயினை போட்டு விட்ருவாங்க. நம்ம கட்டாகிரி பையனுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் வட்டி மாதிரி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிட்டு இருப்பான். தென் அதுக்கப்புறம் அந்த கேப்லேயுமே நம்ம சாக்ஷிக்காக ஒரு லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பான். டெய்லி வேலையை முடிச்சுட்டு வந்து சாக்ஷிக்காக ஒரு லெட்டர் எழுதி அவளை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டும்போது சரி நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு, நானும் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீனோட ஹஸ்பண்டும் சாரி கேட்குறாங்க. அவனுமே வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு பாடத்தை புகட்டினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, இதனால் நான் செஞ்ச தப்பை டெய்லி நினச்சி வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஷீனோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, என்னோடய ஒய்ஃபும் என் பொண்ணும் வருவாங்க, நீ மீட் பண்ணுறியான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இருக்கட்டும் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறான் கட்டாகிரி பையன். இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ நம்ம கட்டாகிரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபுட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது கட்டாகிரி பையன் கேட்குறான், ஏன் கேன்ட்டு உனக்குலாம் இப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆச்சுன்ற மாதிரி கேட்கவும், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு சுகாவா மேலே தான் கண்ணு, ஆனால் அவள் வந்து எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸே பண்ணவே இல்லை, ஆனால் அவளுக்கு வந்து உன் மேலே தான் ஒரு கண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் கட்டாகிரிக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது.
அதுக்கப்புறம் வந்து கென்டோ சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் வந்து ஒரு பொண்ணு கூட அப்படி இப்படின்னு இருந்தேன், அந்த பொண்ணுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தனால நாங்கள் 2 பேரும் அப்படியே டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்ன வரைக்கும் எங்கள் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சுகாபா வரா. வந்ததுமே என்னம்மா லேட்டுன்ற மாதிரி கென்டோ கேட்க, அதான் என் பொண்ணு வந்துட்டு என்னை விடவே மாட்டேங்கிறா, ஸோ அவங்க அப்பா வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லவும் நான் தைரியமாக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ கட்டாகிரி, சுகாவா, கென்டோ 3 பேருமே ஒன்றா வெளியே வந்துட்டு இருக்கும்போது அப்போ சுகாவா சொல்கிறா, இதோட 8 வருஷம் ஆச்சு நம்ம கிராஜுவேட் ஆகி, டைம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகுதில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த கட்டாகிரி பையன் அவன் ஃபோனை எடுத்து பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, அங்கே ஒயின் செம்மையாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நான்லாம் வரலை, என்னோட பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஸோ நான் போகணும்னு சொல்லிட்டு சுகாவை வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கென்டோ பையனும் சாரி தம்பி என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் கட்டாகிரி ஏண்டான்ற மாதிரி கேட்கவும் அவன்ட்டு சொல்கிறான், இல்லை உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு வந்தால் தாண்டா உனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும், என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் வரலன்னா கோச்சுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்புறான். நம்ம கட்டாகிரி பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் கண்ணுக்கு முன்னாடி இந்த கீபா பையனும் சாக்ஷியும் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்காங்க. அதில் நம்ம சாக்ஷி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அதை பார்க்கும்போது கட்டாகிரிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டா இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கட்டாகிரி பையன் ஒரு வழியாக அந்த வீட்டை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ இப்போ இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே அடுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு எட்டி பார்க்குது. இவன் திரும்பி பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடுது. தென் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கட்டாகிரி பையன் சும்மா கீழே வாக்கிங் போயிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு, நான் தான் நேச்சன், உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவனும் கட்டாகிரின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே இந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகிக்குது. அங்கிள் நீங்கள் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சாக்லேட்லாம் கொடுக்குறான். அப்படியே அவங்க 2 பேரும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிக்கிறாங்க. இப்போ இன்னொரு நாள் நம்ம கட்டாகிரி பையன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பொண்ணும் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிச்சு வந்துட்டு இருக்கும் போல். ஸோ இவன் கூட ஜாயின் ஆகிக்குது. அங்கிள் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வரீங்களா, வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ரோட்டு பக்கம் நடக்க ஆரம்பிக்குது. கட்டாகிரி பையன் வந்துட்டு, இல்லை பாப்பா நீ ஓரமாக நட, ரோட்டு பக்கம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரிங்காக சொல்கிறான். அங்கிள் நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கீங்க இந்த மாதிரி இந்த குட்டி பொண்ணு கேட்கவும், எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களே என்னால் மறக்கவே முடியலை, ஸோ அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கலன்ற மாதிரி சொல்லவும், சரி நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், நான் கொஞ்சம் பெரிய பொண்ணாக வளர்ந்ததுக்கப்புறம் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவன் கூட க்யூட்டாக பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்டேயுமே சொல்லுது, இன்றைக்கி நான் வந்து பக்கத்து வீட்டு அங்கிள் கூட தான் வீட்டுக்கு வந்தேன், அவர் வந்து என்னை ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறா தெரியுமா, நான் வந்து பெருசாகிட்டு அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை காட்டுறாங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஷீனோ தான். ஸோ அவளுமே அதெல்லாம் கேட்டுட்டு, அப்படியா சரி உனக்கு அவரை பிடிச்சிருந்தா நான் அவரவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஷீனோட ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்க பொண்ணு சொன்ன எல்லாத்தையுமே ஷீனோ வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்டுமே அவங்க பொண்ணு கூட போய் கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கும்போது ஷீனோ திடீர்னு கண் கலங்க ஆரம்பிக்கிறா. அப்போ வந்துட்டு நேச்சர் நீ ரூமுக்கு போ, நான் அப்பா சொன்னதுக்கப்புறம் வெளியே வான்ற மாதிரி சொன்னவங்க அந்த பாப்பமே உள்ளே போய் லாக் பண்ணிக்குது. ஏன் அழுகிறேன்ற மாதிரி ஷீனோவை பார்த்து கேட்கும்போது, கட்டாகிரி பண்ண தப்புக்கு அவன் வந்து பனிஷ்மெண்ட்டாக அனுபவிச்சிட்டான், ஆனால் நான் பண்ண தப்புக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே அனுபவிக்கவே இல்லை, நான் உங்களை சீட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு, இன்னுமா நீ இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க, அதெல்லாம் முடிஞ்சு போய் பல வருஷமாச்சு, அதை விட நம்ம பொண்ணு அந்த பக்கத்து வீட்டுக்காரரை போட்டு என்ன பாடுபடுத்துகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷீனோ சொல்கிறா, என்ன ஆனாலும் சரி என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெவல் நான் சேர்த்து வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது ஹஸ்பண்ட் வந்து இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த கேப்பில் இவங்க பொண்ணை பார்த்தோம்னா அவள் ரூமோட செவுத்துல காது வச்சுட்டு அந்த பக்கம் என்ன சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி செக் பண்ணுறா. அப்போ ஆப்போசிட்டில் நம்ம கட்டகிரி பையன் தான் இருக்கான். அவன் வந்துட்டு வேலையை பார்த்து முடிச்சுட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் செவுத்துல யாரோ டக்கு டக்குன்னு தட்ட சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சவுண்டை கேட்டதுமே அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அப்படி ஒரு டக் டக் சவுண்டில் தான் இது எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஸோ அப்போ அந்த சவுண்டை கேட்டு அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்டு அப்படியே அவன் தட்ட போகிற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாவே முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.